ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா 11th மேக்ஸில் எக்ஸைஸ் 10.3ல 7th சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னா, இந்த டிஃப்ரென்சேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதலாமா? ஸோ லாஸ்ட் டைம் எல்லாம் என்ன கொடுத்துருந்தாங்களா, டேரெக்டாக ஒய்ன்னு கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி கொடுக்காம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஒய்ன்னு கொடுத்தாலும் சரி, வாட் எவர் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எதை கொடுத்தாலும் சரி, டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்சேஷன் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ டேரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாமா டிஃப்ரென்சேஷன்? ஸோ டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வருதுன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டேரெக்டாக மாறிடுமா? ஸோ இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் பவர் ரூல், முதல்ல பவரை முடிச்சிடலாம். 7 முன்னாடி போட்டுட்டு ஸோ என்ன பண்ண போகிறோம், அதுலேருந்து ஒன்றா சப்ராக்ட் பண்ணிட்டு போகிறோம். 7 - 1 6 இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல் உள்ளே இருக்கிறத பண்ணிடலாமா? ஸோ எப்போவுமே என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஒரு முறை எழுதிடுங்க. அதுக்கப்புறமா செகண்ட் டைம் என்ன பண்ணலாம், டிஃப்ரென்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டைமே பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் இதை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ 7 × x cube plus 4x whole power 6 இன்ட்டு, ஸோ 1 by 1 பண்ணலாமா? எக்ஸ் கியூபை பண்ணால் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 4. ஸோ நிறைய பேர் எக்ஸ் கியூபை பண்ணும்போது டேரெக்டாக 3x அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. நானே சம்டைம்ஸ் போடுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக போடுங்க. எக்ஸ் கியூபை பண்ணும்போது 3 முன்னாடி வந்துடுது. அப்போ என்ன பண்ணால் பவர்லேருந்து ஒன்று கழிக்கணும். ஸோ 3x ஸ்கொயர். ஸோ ஓகேவா? ஸோ மறக்காமல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நோ. இதில் ஸோ நம்ம ஆர்டராக எழுதிடலாம். ஸோ 7 × 3x² + 4 இன்ட்டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஹோல் பவர் 6. ஸோ இதுக்கப்புறம் இதில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அவங்க சிங்கிள் டைம் தான் டிஃப்ரென்சேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. மேபி இதே டபுள் டைம் பண்ணும்போது இதுக்கப்புறமா ப்ரொசீஜர் ஃபாலோ ஆகும், ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ.